ஆண்டவருடைய பிள்ளைகளே, அருமையான மோசேயினுடைய வாழ்க்கையில 20 லட்சம் ஜனங்களை மிக வெற்றியாக நடத்தி கொண்டிருந்தார். கானான் தேசத்திற்கு ஆண்டவர் வழி நடத்தி போகிறதற்காக மோசேக்கு சொன்னாரு. அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை கடந்து அந்த கூட்டிட்டு வர்ற அன்னையிலிருந்து பலவிதமான தவறுகளை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். ஆண்டவரை மறுதலிச்சாங்க, விரோதமா பேசினாங்க, எங்களுக்கு எகிப்திலே கல்லறைகள் இல்லையா என்று கேட்டாங்க. பலவிதமான விதத்திலையும் ஆண்டவர் அவங்க வருத்தப்படுத்தினாலும் மோசே சரி இந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கட்டும், சரிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர் அப்படின்னு பல விசை அவர்களை தட்டி கொடுத்தே போனார். ஆனா இந்த ஒரு அந்த சிச்சுவேஷன் அப்படின்னா இந்த ஒரு சம்பவத்துல மோசையால இந்த ஜனங்களை ஜீரணிக்கவே முடியல. சரிப்பா நீங்க ஏதோ தெரியாம ஆண்டவரை பேசிட்டீங்க அப்படின்னா கூட நான் சமாளிச்சிட்டேன். சரி நீங்க வனாந்திரத்துல நடந்து வருகிற பாதை உங்களுக்கு கஷ்டமான பாதை, நீங்க நினைக்கிறது மாதிரி எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு என்னமோ ஜனங்கள் வழிநடத்தி போனாங்க அப்படின்னு இல்லை. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த அந்த தேசத்துல இருக்கிற பாதைகள் ரொம்ப கரடு முரடான பாதை. நம்மளாலெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா நடக்க முடியாது. அந்த ஜனங்கள் ஆண்டவரை மறுதலித்தார்கள், இல்லைன்னா ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க அப்படின்னா அது சாதாரணமானதெல்லாம் இல்லை. நான் கடந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை யோனாவை குறித்து கூட சொன்னேன். யோனா முறுமுறுத்தான் அப்படின்னா சாதாரணமானது கிடையாது. அவன் 3 நாட்கள் விஞ்ஞானி அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாங்க. அவன் மீனுடைய வயிற்றுல 3 நாள் இருந்ததுனால அதுல ஒரு நோய் அவனுடைய சரீரத்துல அரிப்பு வியாதி அப்படின்னு அந்த வெயில் பட்ட உடனே அவனுடைய சரீரம் தாங்கக்கூடாதது மாதிரி ஒரு வியாதியே அவனுக்குள்ள இருந்திருக்கும். அதனாலதான் அவன் ரொம்ப எரிச்சலானா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்தினுடைய பிரயாணம் நீங்க நினைக்கிறது மாதிரி சுலபமானது அல்ல. நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிடுவோம், ஐயோ இந்த ஜனங்கள் எல்லாம் மறுதலிச்சிட்டாங்களே, இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா பேசினார்களே. நம்ம ஒருவேளை அந்த சூழ்நிலையில இருந்திருந்தா நம்ம எப்படி நடந்துக்கோன்னு தெரியாது. ஆனா மோசே எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டான். சரி பரவாயில்ல, நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில தான் அப்படி பேசுறீங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் மலைக்கு அவனை வர சொல்ற, நீ வந்திருப்பா என் கூட பேச வர, நான் உனக்காக கற்பலைகளை தர போறேன். மோசே 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல மலையின் மேல உட்கார்ந்து கர்த்தரிடத்துல பேசி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடக்கணும்ன்றத கற்பலைகளையாய் அவன் கையில கொடுத்தார். ஆனா இத்தனை ஆண்டுகளும் ஆண்டவர் தான் அவங்களை நடத்தினார். எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தரே அவர்களை புறப்பட பண்ணினார். அவர்களுக்கு முன்பாக 10 வாதைகளை காண்பித்தார். ஆண்டவர் தான் அவர்களை நடத்தி வருவதற்கு என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா செங்கடலை 2ஆக பிளந்தது. ஆனா இத்தனை அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் 40 நாட்கள் மோசைக்காக வெயிட் பண்ணி மோசே வரலன்னு கேள்விப்பட்ட உடனே வேதம் சொல்லுது, ஒரு கன்று குட்டியை செய்வித்து அதற்கு முன்பாக எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. மோசைக்கு இதுவரைக்கும் கோபம் வரல. ஆனா இந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்ச உடனே இதுவரைக்கும் நடத்தி வந்த கர்த்தரை இப்படி நடந்துட்டு அந்நிய தேவனை ஒண்ணு நினைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களேன்னு உடனே கோபம் அன்றைக்கு நிறைய பேரை இஸ்ரவேல் ஜனங்களை சங்கரிக்கிறான். ரொம்ப கோபத்தினுடைய மிகுதியில ஆண்டவரும் ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறாரு. இந்த ஜனங்களுக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களப்பா, இவங்க மோசமான ஜனங்களப்பா, நான் இவங்களோட எப்படி வர்றது? அப்பதான் ஆண்டவர் அந்த கற்பலைகளை எல்லாம் உடைச்சிட்டு மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே ஒரு இரக்கம் செய்ய மாட்டீங்களா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். உன் மனசு இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறது எனக்கு தெரியும். எப்படி இந்த ஓட்டத்தை நான் ஓட போறேன், எப்படி இந்த ஊழியத்தை நான் செய்ய போறேன், எப்படி இந்த ஜனங்களை கரை சேர்த்த போறேன் அப்படின்ற ஆதங்கம் மனசுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியும். அதனால உனக்கு சொல்றேன், நான் உன்னுடைய மனதிற்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதே வார்த்தையை தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல இன்றைக்கு இந்த முதல் நாள்ல நம்மோடு கூட சொல்கிறார். கர்த்தர் சொல்ற வாக்கு தத்துவம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த ஜபத்துல இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். எங்களுக்கு பணம், தேவையான பணம் இருக்கு பாஸ்டர், எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு பாஸ்டர், எனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கு, எனக்கு பிள்ளைகள், எனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லாமே எனக்கு இருக்கிறது.
எனக்கு நல்ல சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா என் மனசுக்குள்ள இளைப்பாறுதல் இல்லை, என் வாழ்க்கையில இளைப்பாறுதலே இல்லை. அப்படிப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல உனக்கு வெகு சீக்கிரத்தில் நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் வேலை ஸ்தலத்துல கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை தருவார். உன் குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை தருவார். எந்தெந்த இடங்களிலே இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்திலெல்லாம் என் ஆண்டவராகிய கர்த்தர் உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், இனி உன்னை அலைந்து திரிய விட மாட்டேன், இனி உன்னை நான் அப்படியே அனுப்ப மாட்டேன், இனி உன் மனதை சஞ்சலத்துல நான் வைக்க மாட்டேன், நானே உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். நம்முடைய ஆண்டவர், நான் இந்த வார்த்தையை ஆமோதிக்கிறேன், நான் இந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். காலை நேரத்தில் விசேஷமாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தேவையான 3 இளைப்பாறுதல்களை குறித்து ஒரு காரியத்தை காலை செக்ஷன்ல விளக்கமாக சொன்னேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில முதலாவதாக மனசுல, நம்முடைய மனம் இளைப்பாறுதல் வேண்டும். இந்த மனசுல இளைப்பாறுதல் இல்லாவிட்டால் அந்த நம்முடைய வாழ்க்கையை வெற்றியா நம்ம வாழ முடியாது, நம்முடைய வேலைகளை சரியாய் செய்ய முடியாது. நம்ம இந்த உலகத்துல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய உயர்வை யாருமே அடைய முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை அடைய வேண்டும் என்றால் அவனுடைய வேலையை அவன் சரியா செய்யணும்னா அவனுக்கு மனசுல இளைப்பாறுதல் வேண்டும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு மனிதன் இந்த உலகத்துல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்றதற்கு இரண்டாவது அவனுடைய சரீரத்திலே இளைப்பாறுதல் வேண்டும். மூன்றாவது, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போகும்போது ஒரு நல்ல இளைப்பாறுதல் உள்ள தேசத்துல நம்ம கடந்து போகணும். இந்த 3 ஆசீர்வாதமும் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவை. காலை நேரத்தில் உங்களுக்கு சொன்னேன், முதலாவதாக மன இளைப்பாறுதல். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அப்போ நம்முடைய இருதயம் பலவிதமான துக்கங்களிலே இளைப்பாறுதல் இல்லாமல் நம்முடைய மனசு இருக்கும்போது வேதம் சொல்லுது, அவருடைய ஆறுதல் நமக்கு இளைப்பாறுதலாய் மாறும். அந்த மன இளைப்பாறுதல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்ன்றத குறித்து காலை செக்ஷன்ல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். இன்னைக்கு இந்த 2வது பகுதியில விசேஷமாக சரீர இளைப்பாறுதலை குறித்து உங்களோடு கூட பேசி நான் உங்களுக்காக ஜெபிச்சு முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 3வது செக்ஷனுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் மனிதனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக தேவையான ஒன்று என்னன்னா, உங்களுக்கு சரீர இளைப்பாறுதல் தேவை. எல்லாருக்குமே இது தேவை. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம நல்ல கண்ணை கொடுத்திருக்கிறார், காதை கொடுத்திருக்கிறார், மூக்கை கொடுத்திருக்கிறார், சரீரத்துல சகல அவயவத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்முடைய சரீரத்துக்கு கண்டிப்பா ஒரு ரெஸ்ட் தேவை. இந்த ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நிச்சயமா நீங்க ரொம்ப தூரம் உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஓட்ட முடியாது. பரிசுத்தவான்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, சில நேரத்தில் ஆண்டவர் பரிசுத்தவான்களை எல்லாத்தையும் அவங்க கையில எடுத்துட்டு ஒண்ணுமே செய்யாம அவங்கள உட்கார வச்சிருவார். எதுவுமே இருக்காது அவங்களுக்கு ரெஸ்ட் காலத்தை கொடுப்பாரு. அப்படின்னா நான் ஒரு பரிசுத்தவான் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, பாஸ்டர் நான் கிட்டத்தட்ட 1 மாசமாய் என் தொண்டையில பேசவே முடியல, 1 மாசம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், 1 மாசம் ஒரு மெசேஜ் கூட எனக்கு கொடுக்கல, தொண்டை அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா அவர் சொல்லும்போது ரொம்ப சொன்னாரு, அந்த 1 மாதம் நான் பேசாம இருந்ததுனால அந்த 1 மாசத்துல கிடைக்கிற நேரத்துல ஒரு புத்தகத்தை எழுதினேன். அந்த ஒரு புத்தகம் அநேகருடைய வாழ்க்கையில பிரயோஜனமா மாறிடுச்சு. சில நேரத்துல ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு அப்படி உடல் ரீதியா கூட ரெஸ்ட் கொடுக்கிறாரு. எப்பா நீ ரொம்ப ஓடிட்டு இருக்கப்பா, நீ அடுத்து ஒரு பெரிய ஓட்டத்தை ஓடுறதற்கு ஒரு சின்ன ரெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறாரு.
நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா, நீ கொஞ்ச நேரம் படுத்துரு, எல்லாத்தையும் விட்டுரு, நான் உனக்காக கிரியை செய்கிறேன். அது கர்த்தரே நமக்கு கொடுக்குற ரெஸ்ட். ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சரீரத்தில் கர்த்தர் கவனமா இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். என்னன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நம்முடைய சரீரம் என்னவா இருக்காமோ கர்த்தருடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். அப்ப ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சரீரத்தையும் ஆண்டவர் ஆலயமா பார்க்கிறார். நம்ம தான் நிறைய நேரத்தில் நம்முடைய சரீரத்தை நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்லை. ஆனா பழமொழி சொல்லுவாங்க, சுவர் இருந்தாதான் என்ன வரைய முடியுமா, சித்திரம் வரைய முடியுமா. நான் பிரசங்கம் பண்ணணும்னா என் சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும், கண்டிப்பா அது தேவை. நீங்க ஒவ்வொருத்தரும் பெரிய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்றால் சரீரத்தில் ஆரோக்கியம் மிக அவசியம். இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல்கள் வழிந்து நிரம்ப வழியுது. ஜனங்கள் பல ஆயிரக்கணக்கான பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அங்கதான் கொடுக்குறாங்க. எல்லா வீடுகளிலையும் யாரோ ஒருத்தர் சிக்கா இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் நோயா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் உன்னுடைய மனதுல மட்டுமல்ல சரீரத்திலையும் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. ஆண்டவர் நம்மை சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, வியாதியை உன்னிடத்திலிருந்து நான் விலக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதல் எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. நிறைய பேர் பாருங்க சரீரத்தோட போராடி கொண்டிருக்கிறாங்க. பாஸ்டர், என் சரீரத்தில் சுகமே இல்லை. நிறைய பேருக்கு இரவுல தூங்க போனா சுத்தமா தூக்கம் வர்றதே இல்லை. தூக்கம் இல்லாத ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சு பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில எதுவுமே அவனால செய்ய முடியாது. அப்படியே கஷ்டமா இருக்கும். பெரிய பொறுப்புகள் இருக்கும், செய்ய முடியாது. சிலருக்கு தூக்கம் இல்லை, சிலருக்கு மன வருத்தங்கள், சரீரத்தில் பலவீனங்கள். ராத்திரி முழுக்க இப்படி பாடுபட்டேன், பகல் முழுக்க இப்படி பாடுபட்டேன், என் சரீரத்தில் நிறைய வேதனை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு விடுதலை கொடுக்க போறாரு. நமக்கு இளைப்பாறுதல் சரீரத்தில் ஆண்டவர் தரப்போறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் நம்ம சரீரத்தில் ஒரு சௌக்கியத்தை கர்த்தர் இன்னைக்கு கட்டளை இடுவார். உங்க சரீரத்தில் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளை இடுவார். ஆமென் சொல்லுகிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க முழங்கால கர்த்தர் பார்க்கிறாரு, உன் கையை கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க தான் நினைச்சிட்டு வந்துருங்க, பாஸ்டர் சரீரத்தில் இளைப்பாறுதலே இல்லை. என் சரீரம், நிறைய பேர் சரீரத்தினுடைய பலவீனத்தினால, சரீரத்தில் இளைப்பாறுதல் இல்லாதனால சாகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? நீங்க எத்தனையோ பேருடைய சம்பவத்தை நம்ம பேப்பர்களில் வாசிக்கிறோம். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு மனுஷன் தூக்கில் தொங்கி இறந்துட்டார். அவர் லெட்டரை எழுதி வைக்கும் போது சொன்னார், என் சரீரத்தினுடைய பலவீனம் தாங்க முடியல. நீங்க வெளிநாடுகளை நீங்க பார்க்கும்போது பல பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னா சமுதாயத்தில் பெரிய ஹீரோக்களா இருந்தவங்க எல்லாருமே தூக்க மாத்திரை அதிகமா சாப்பிட்டு என் சாவுக்கு யாருமே காரணம் இல்லைன்னு 35 வயசுல 25 வயசுல இறந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நிறைய பேரு சரீரத்துல இளைப்பாறுதல் இல்லாததுனால சாகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எதுக்கு உயிரோட வாழ்றேன், வேதனையோட வாழ்றேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் ஒரு பெரிய இளைப்பாறுதலை, நம்ம தலை மேல வச்சிருக்கிற நுகத்தை கர்த்தர் எடுத்து போடுவேன்னு. அது எவ்வளோ பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, நான் தீர்க்க தரிசனமா விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்தத்தில் உங்க சரீரத்தில் ஒரு சௌக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு, ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க போறாரு. அந்த வியாதி என்னவா இருந்தாலும் கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குவதாக. பல மாதங்களாய் பல வருடங்களாய் இருந்த அத்தனை வியாதிகளையும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவாராக. சரீரத்தில் சுமையோடு வந்திருக்கிற பலரை கர்த்தர் இப்பொழுது விடுதலையாக்குவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஹல்லேலூயா. ஆனா வேதத்துல ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த சரீரத்தினுடைய இளைப்பாறுதல் ஏன் கிடைக்கல அப்படின்றதற்கு ஒரு 3 விதமான காரியங்கள் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய சரீரம் ஏன் இளைப்பாறுதல் அடையல அப்படின்றதை குறித்து நம்ம வேதத்துல வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 47ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 47ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 854வது பக்கத்தில் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் யோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடவர்களுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நீ எதனால இளைத்து போனாய்? உன்னுடைய சரீரம் எதனாலே இளைத்து போனது? நிறைய பேருடைய சரீரத்துல ஏன் இளைப்பாறுதல் இல்லை என்று இங்க ஒரு வார்த்தை சொல்லுது. உன்னுடைய திரளான யோசனைகளினாலே நீ இளைத்து போனாய். இன்னைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில சரீரத்துல இளைப்பாறுதல் இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா யோசனை தாங்க காரணம். நிறைய பேருக்கு அதான் படுக்கை அறைக்கு போகும்போது நிறைய பேருக்கு தூக்கமே வர்றதில்லை. ஏன் தூக்கம் வர்றதில்லை அப்படின்னா அவங்களுடைய யோசனை ரொம்ப பெருசா இருக்கு. நிறைய யோசிக்கிறாங்க. நம்முடைய திருச்சபைக்காக பல 14 வருடங்களாக நம்ம இந்த சர்ச் நடத்திட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சொந்த இடம் வாங்கல. ஆண்டவர் ஆனால் ஊழியத்தில் பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்குறாரு. கடந்த நாட்களில் இந்த இடத்திற்காக நான் போய் கேட்கறதுக்காக அவங்க போகும்போது, உங்களுக்கு இடத்த கொடுக்கறதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தாராளமாக உங்களுக்கு இடத்த கொடுத்துருக்குறோம். ஆனால் நீங்கள் முழு அமௌண்ட்டை நீங்கள் கொண்டு கொடுங்க, இந்த கையில் காசை வாங்கிட்டு இந்த கையில் நான் உங்களுக்கு பத்திரத்தை கொடுத்துட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தேவை ரொம்ப பெருசு. அவங்க நீங்கள் சீக்கிரமாக பண்ணுங்க ஃபாதர், சீக்கிரமாக அதை எடுத்துருங்க, நிறைய பேர் எங்களுக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி முழுக்க இந்த இடத்திற்காக என்ன பண்ணுறது, எப்படி இந்த இடத்த நம்ம வாங்க முடியும், யார் நமக்கு கொடுப்பா, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை யாருடைய கையில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு மனசுல யோசிச்சு அந்த இரவுல படுக்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சொந்த இடத்த நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோமா, எப்படி வாங்க போறோம், எப்படி கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்ற யோசனை என் மனசுல இரவு நேரத்தில் என்னை இளைப்பாடுறதுக்கு விடவே இல்லைங்க. அதற்கு பிறகு நானாய் ஜெபித்து, ஆண்டவரே எஜமானன் நீர் இருக்கும்போது வேலைக்காரன் நான் ஏன்ப்பா கவலைப்படணும், இதுவரையிலும் 3 பேரை வச்சு இந்த ஊழியத்தை இவ்வளவு தூரம் நடத்துனீங்களே அப்பா, நீங்க சொந்த இடம் கொடுக்க மாட்டீங்களா, ஏதோ ஒரு காகத்தை நீங்க அனுப்புவீங்க, ஏதோ மனிதர்களை நீங்க அனுப்புவீங்க. நானா அந்த யோசனை எல்லாம் கட் பண்ணி கர்த்தர் மேல பாரத்தை வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்து, இப்போதான் நான் சுகமா இளைப்பாறுகிறேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய சரீரத்தினுடைய இளைப்பாறுதல் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்க மனசுல உங்களுடைய யோசனை அதிகமாயிருந்துச்சுன்னா உங்க சரீரத்துல இளைப்பாறுதல் கிடைக்காது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யோசிக்கிறது எதுவுமே இல்லை. நீங்க 2-3 வசனத்தை நான் சொல்றேன், அதை வாசிங்க, வேதத்தை திறந்து வாசிக்கலாம். நீங்க சங்கீதம் 94வது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 94வது சங்கீதத்தில் ஸ்தோத்திரம், 94வது சங்கீதத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மனுஷனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, மனுஷனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வேதவசனம் சொல்லுது, நீங்க எவ்வளவுதான் யோசிச்சாலும், நீ மணிக்கணக்கா யோசிச்சாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்க கவலையெல்லாம் யார் மேல வச்சிடணுமா?
கர்த்தர் மேல். இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்தத்தினுடைய கடைசி செஷன்ல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய எனக்கு ரொம்ப யோசனை அதிகமா வருது. நான் ரொம்ப திங்க் பண்றேன். என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறேன், என் வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறேன். அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்க, இனி நான் யோசிக்க மாட்டேன்ப்பா. நான் யோசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? யோசிக்கிறதுனால எதையாவது பெற்றுக்கொள்ள முடியுமா? எதையாவது நான் பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. என் எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்குது. என் பிள்ளையினுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்குது. எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அவருடைய கரத்தில் இருக்குது. நான் எதையுமே யோசிக்க போறதில்லை. கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்றதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை யோசிச்சா எதை யோசிக்கணுமாமா? ஒரு நாளும் மைனஸை யோசிக்க கூடாதாமா. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்வேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், பண தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த சரீர பலவீனத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்க கூடாதாமா. என்ன யோசிக்கணுமாமா? உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ். அப்படின்னா பாசிட்டிவா தான் ஒரு பிள்ளை யோசிக்கணுமாமா. நீங்க ஒருவேளை யோசிக்கிறதா இருந்தா நீங்க எப்படி யோசிக்கணும் ஆண்டவர் சொல்றாருன்னா, எல்லாத்தையும் நீங்க எப்படிதான் யோசிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. பாசிட்டிவா தான் யோசிக்கணும். உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்களை சத்துரு விதைக்கும் போது உங்க மனசு சொல்லணும், எனக்கு கர்த்தர் இருக்கிறாரியா, நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறாரியா, அவர் என்ன ஒரு நாளும் கைவிட மாட்டார். என் கால்களை அடிகளை உறுதிப்படுத்துகிறவர், என்ன கண்மலையின் மேல நிறுத்துகிறவர், என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறவர், எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தருகிறவர், என்ன ஒரு நாள் கைவிட மாட்டார். நான் எப்பொழுது யோசித்தாலும் நல்லதை தான் யோசிப்பேன். என் தேவன் எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் என்னை நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். 1000 பேர் எதிர்த்து வந்தாலும், என் பக்கத்தில் 1000 பேரும், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், என் தேவன் என்னை பாதுகாக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஒரு தீர்மானத்தோட போங்க. ஆண்டவரே, நான் எதை குறித்து என்ன பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் யோசிக்க மாட்டேன். நான் எதுக்கு யோசிக்கணும்? நான் எதற்காக யோசிக்கணும்? நான் எதுக்காக திங்க் பண்ணணும்? என் தேவன் நடத்துறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? நீங்கள் ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுது, இந்த சவுல் என்கிற அந்த ராஜா அவனுடைய வாழ்க்கையில ராஜ்யபாரத்தை இழந்ததற்கு காரணம், கடைசியில போக போக பாத்தீங்க அப்படின்னா இந்த சவுல் ராஜா தூக்கம் அவனுக்கு போயிருச்சு. அவனுடைய சரீரத்துல பலவீனம் ஆயிட்டான். சூனியக்காரிகளை எல்லாம் ஒரு காலத்துல சவுல் ராஜா ராஜாவாய் பொறுப்பேற்ற போது சூனியக்காரிகளை எல்லாருமே தேசத்திலிருந்து அழிச்சான். ஆனா கடைசியில இந்த சவுல் ராஜா சூனியக்காரியை தேடி போனான். என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு. சவுல் ராஜாவா இருந்து ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜா பட்டயத்தை நட்டு அதன் மேல விழுந்து தற்கொலை செய்கிறது போல மாண்டு கொண்டார். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் வேதம் சொல்லுது, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலாம் சவுல் எப்படி இருந்தானமோ, உயரமுள்ள மனிதனா இருந்தானமோ, எல்லாரை விட ஹை பர்சனாலிட்டி, எல்லாரை விட மிக அதிகம். அது யுத்தத்தை முதல்ல ஆயுதங்களையும் யுத்தத்தையும் கொண்டு வந்ததே அவன் தான். ஆண்டவர் அவனை பெருசா நம்பினார். ஆனா அவனுடைய முடிவு வெற்றியாவே இல்லை. என்ன காரணம்னா, ஒரே ஒரு நாள் தாவீது, வேதம் சொல்லுது, தாவீது கோலியாத்தை ஜெயிச்சிடறான். ஜனங்கள் எல்லாரும் பாடுறாங்க, ஸ்திரீகள் எல்லாரும் பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. இந்த ஒரே ஒரு பாட்டை திரும்ப 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 ரிப்பீட் பண்ணான். மனசுல யோசிச்சான், இவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவானோ, இவன் நம்மளை கொன்றுவானோ, இவனை ஜனங்கள் எல்லாரும் இவனை மதிச்சு நம்மளை ஒரு மாதிரி பண்ணிடுவாங்களோ. ஆனா நான் சொல்றேன், சவுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணின கர்த்தர் சவுலுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தாவீதை ராஜாவா ஏற்படுத்துவார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அந்த எண்ணம் யாருக்கு இல்லை? சொல்லுங்க. கேட்கல? நான் சொல்றேன், உங்களை ஒரு ஆண்டவர் அபிஷேகிச்சு வச்சிருக்கிறாருன்னா, உங்களை கர்த்தர் தலைவனா வச்சிருக்கிறாருன்னா, உங்க கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, 1000 பேர் வந்தாலும் அது உங்க கையில தான் இருக்குமே தவிர கர்த்தர் சித்தம் இல்லாம இன்னொருத்தருடைய கையில போகாது.
நீங்க ஏன் யோசிக்கணும்? நீங்க எதுக்காக அப்படி திங்க் பண்ணிக்கிறீங்க? அதோ நான் முடிஞ்சிட்டேன், நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன். இன்றைக்கு இந்த முழங்கால நின்றே ஒரு தீர்மானத்தோட போங்க. ஆண்டவரே, நான் இனி எதை குறித்து என்ன பண்ண மாட்டேன். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கு, என் நாட்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. கர்த்தர் செய்வாரா? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் செய்வாரா? கர்த்தரால செய்ய முடியுமா? உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் தர முடியுமா? டாக்டர்கள் 1000 சொன்னாலும், மனிதர்கள் 1000 சொன்னாலும், சொந்தங்கள் 1000 சொன்னாலும், பெற்ற தாயும் தகப்பனுமே சொன்னாலும், என் ஆண்டவர் செய்ய நினைத்ததை தடை செய்ய முடியாது. உன் யோசனையை நிறுத்திக்கொள், உன் சிந்தனையை அடக்கிக்கொள். இதோ உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளை இடுவேன், உன்னை தலையாக்குவேன், உன்னை நீதியினால் ஸ்திரப்படுத்துவேன். நீ அநேகம் ஜாதிகளுக்கு உயர்ந்தவனாய், கர்த்தர் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் நம்மளை மாற்றுவார். ஹல்லேலூயா. என் பிள்ளைய குறித்து நான் யோசிக்க மாட்டேன். என் பிள்ளைய கர்த்தர் கையில நான் கொடுத்துட்டேன். என் வேலையை கொடுத்து நான் யோசிக்க மாட்டேன். கர்த்தர் கையில கொடுத்துட்டேன். ஆண்டவர் கையில கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு நீங்க மைனஸா யோசிச்சுட்டு இருந்தா, உங்க பிள்ளைய கர்த்தர் கையில கொடுத்துட்டீங்க, உங்க வேலையை கர்த்தர் கையில கொடுத்துட்டீங்க, உங்க கடன் பிரச்சனையை கர்த்தர் கையில கொடுத்துட்டீங்க. நான் சொல்றேன், அதுக்கப்புறம் யோசிக்காதீங்க, கர்த்தர் பார்த்து பண்ணுவார். யெகோவா ஈரே. ஆமென் சொல்லுவோம். ஸோ ஒரு சரீரத்தில் இளைப்பாறுதல் எதனால கெட்டு போகுது அப்படின்னா, எந்த மனிதன் திரளான யோசனையில் இருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. ஆண்டவர் சொல்றார் வேதத்தில், நீ திரளான யோசனைனா நீ இளைத்து போனாய், நீ இளைச்சு போன. நிறைய பேர் ஒடுங்கி போயிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, திங்கிங், யோசனை மாறி மாறி வருது. சிலருக்கு அதை நீங்கள் ஒரு காலகட்டத்தில் உங்கள் யோசனையை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கேயோ ஆரம்பித்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் ஏதோ ஒன்றை யோசிப்பீங்க, எங்கேயோ கொண்டு. அதனால் தேவனுடைய பிள்ளை எதை முதல்ல கட் பண்ணணும் அப்படின்னா, யோசிக்கிறத முதல்ல கட் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்புறீங்களா எல்லாரும்? எது வந்தாலுமே பெருசா திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கையில கொடுத்து நீங்க அமைதியா இருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஆமேன்னு சொல்லுங்க. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தீர்மானம் எடுக்கிறீங்களா? நம்பர் 2, இரண்டாவது, ஒரு சரீரத்தில் இருக்கிற இளைப்பாறுதல் ஏன் நிறைய பேருக்கு சரீரத்தில் இளைப்பாறுதல் இல்லைன்னா, வேதத்தை திறந்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். மனுஷருடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஒரு விஷயம் கூட எல்லாரும் சத்தமா வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தினுடைய கவலை ஒடுக்கும். எது ஒடுக்குமாமா? எது ஒடுக்குமாமா? சொல்லுங்க. நீங்க நிறைய பேருடைய சரீரத்துல இளைப்பாறுதல் எதனால அவங்களுக்கு இல்லை அப்படின்னா, அவங்க மனசு முழுக்க என்ன இருக்கு அப்படின்னா, கவலையினால நிறைஞ்சிருக்கு. நிறைய கவலை, எல்லா கவலையும் குறித்து மனசுக்குள்ள போட்டு நிறைய பேர் சரீரத்தினுடைய இளைப்பாறுதலை விட்டுட்டாங்க. அவங்க சரீரத்தில் சுகமே இல்லை. உங்களுக்கு என்ன வியாதி? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு வியாதியுமே இல்லையே. இது ஒரு சாதாரணமான காய்ச்சல் தானே, இது ஒரு சாதாரணமான தலைவலி தானே. நிறைய பேருடைய டாக்டருடைய ரிசல்ட் சாதாரணமா இருக்குது. ஆனா இவங்களுக்கு சரீரத்தில் பூகாரம்பரமா தெரியுது. ஏன் தெரியுமா? நிறைய பேர் எது பண்றாங்க? நான் சொல்றேன், கவலையை மட்டும் தூக்கி போடுங்க, உங்க சரீரம் சுகமா இருக்குதா இல்லையான்னு பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு கவலைப்படுறோம்? வேதம் சொல்லுது, நீங்க வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. எல்லாருமே அந்த வசனத்தை வாசிக்கணும்னு நான் விரும்புறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 25வது வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று
உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலோமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாயிலும் உடுத்தினதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவு விதமாய் உடுத்துவித்திருவானால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காய் கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். ஹல்லேலூயா! கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆண்டவர் தன்னுடைய அதிகமான பிரசங்கத்துல ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையே என்ன வார்த்தை அப்படின்னா, கவலைப்படாதப்பா, கவலைப்படாதப்பா. உடைக்காக கவலைப்படாத, உணவுக்காக கவலைப்படாத, பிள்ளைகளுக்காக கவலைப்படாத. எதுக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டியது யாரு பார்த்துக்குவாராமா? ஸ்பெஷலா ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஹலோ ஹலோ, நிறைய பேருடைய கவலை என்ன தெரியுமா? 10 வருஷம் தாண்டி, 5 வருஷம் தாண்டி, பிள்ளை 10th முடிக்க போகுது, +2 முடிச்ச உடனே காலேஜில் சேர்த்து விடணும், என்ன பண்ணுவேன்? பிள்ளை வளர்ந்துட்டே இருக்கிறாங்க, எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை குறித்து தான் கவலை, எதிர்காலத்தை குறித்து தான் கவலை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, நாளைய தினம் உங்களை குறித்து கவலைப்படுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க நாளைக்காக கவலைப்பட வேண்டாம், நாளைய தினம் உங்களை பார்த்து கவலைப்படும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாளை வருது பாருங்களேன். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்ன யோசிக்கும் அப்படின்னா, யோ செவ்வாய்க்கிழமை நம்ம வந்துட்டோம்ப்பா, பென்ஸுக்கு என்ன செய்யறது, என்னெல்லாம் தேவை இருக்குது, அவனுக்கு நல்ல வார்த்தை கொடுக்கணுமே, அவனுக்கு நல்ல தொண்டைக்கு பலன் கொடுக்கணுமே அப்படின்னு எது கவலைப்படுமாமா? கேட்கல. செவ்வாய்க்கிழமை எனக்காக கவலைப்படும். நான் செவ்வாய்க்கிழமைக்காக கவலைப்பட்டு கூடாது. இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா நிறைய பேர் மாறிட்டாங்க. உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் செவ்வாய்க்கிழமைக்காகவும் புதன்கிழமைக்காகவும், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைக்காகவும் கவலைப்பட்டா கூட பரவாயில்ல, 2020 இன்னைக்கே கவலைப்பட்டு உட்காந்துருக்காங்க. 2020 இன்னைக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதீங்க. இன்னொரு இடத்துல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு ஆண்டவர், நீங்க என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 10ஆம் அதிகாரம் 19வது வசனம், அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்று, என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா! நாளைக்கு என்னத்தை பேச போறான்ட்ட, அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போறோம்? ஆண்டவர் சொல்றார், நோ ப்ரிப்பரேஷன். மனுஷனிடத்துல பேசுறதுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்தந்த நேரத்தில் யார்கிட்ட என்ன பேசணுன்றத கர்த்தரை சொல்லி கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்போ இந்த கவலை நிறைய பேருடைய இருதயத்தினுடைய இளைப்பாறுதலை எடுத்து போடும். நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கும் போது 13:22 நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். 22வது வசனம்,
முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். அப்போ உலகத்தினுடைய கவலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நிற்கவே முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க மார்த்தாள் மரியாளுடைய விஷயத்துல வேதம் சொல்லுது, மார்த்தாள் வேலை செஞ்சுட்டே இருக்கா. ஏசப்பாவுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும், எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. நல்ல பங்கு. இன்னைக்கு உங்க பேரை சொல்லி ஆண்டவர் ஸ்பெஷலா கூப்பிடுறாரு. மார்த்தாளேன்ற பேர்ல உங்க பேரை கர்த்தர் கூப்பிடுறாரு. எக்ஸட்ரா யாரா இருந்தாலும் சரி, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றை, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. அந்த நல்ல பங்குனா என்ன பங்கு அப்படின்னா, எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படிட போறேன். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் ஜெபிக்க போறேன். நான் சொல்றேன், ஜெபிக்காத மனுஷன் தாங்க கவலைப்படுவான். முழங்கால நிற்காத மனுஷன் தாங்க கவலைப்படணும். ஆண்டவரை நம்பி முழங்கால ஜபத்தில் நிற்கிறவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற காலத்தில் கர்த்தர் ஏற்ற காரியத்தை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கார். இன்னைக்கு இங்கே இருக்க யாரோ ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார், உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுறார். நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று. முழங்கால் படிட்டு நீங்கள் மட்டும் எனக்கு போதும்ப்பா. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அது மட்டும்தான் கர்த்தருக்கு தேவை. வேறு எதுவும் வேணாம்ப்பா. நான் கவலைப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். தேவையானது ஒன்று, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்போ இங்கேருந்து இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலிருந்து நீங்கள் கடந்து போகும்போது ஒரு தீர்மானத்தோடு கடந்து போங்க. என்ன வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். நல்லா சொல்லுங்க எல்லாரும், சத்தமும் சொல்லுங்க எல்லாரும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கவலைப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். கவலைப்படுறதை விட்டுட்டு என்ன பண்ணுங்க சொல்லுங்க, கர்த்தர் பாதத்தில் உட்காருங்க. கர்த்தர் வார்த்தையும் கொடுப்பாரு, அற்புதத்தையும் செய்வார். அல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் சரீரத்தில் இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னா, வேதத்தை திறந்து நம்ம வாசிக்கும் போது யாத்ராகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராக புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் 1வது அதிகாரத்தில், யாத்ராகம புஸ்தகம் ஸ்தோத்திரம் 1வது அதிகாரத்தில் 1வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையிலும் வயலில் செய்யும் சகல வேலைகளினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவன் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். நம்பர் 3, நிறைய பேருடைய மனசுல, நிறைய பேருடைய சரீரத்துல ஏன் இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னா, நிறைய பேருடைய வேலை பழுவினால தான் சரீரங்களிலே இளைப்பாறுதல் இல்லை. வேதம் சொல்லுது, வேலை செய்யாத மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை சாப்பிடணும்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லும் போது என்னோடத்துல நீதிமொழிகளை சொல்றாரு, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், நீ எந்திரிச்சு போக மாட்டியா, நீ வேலை செய் அப்படின்னா ஆண்டவர் வேலை செய்ய கண்டிப்பா வேலை செய்யணும். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சதே காரணம் என்னன்னா, அதை பண்படுத்த தான் கர்த்தர் வச்சார். ஸோ அவனுக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருந்தார்.
எல்லாருக்குமே வேலை இருக்கணும். அதான் வேலை செய்யாத மனுஷனுடைய சிந்தை வந்து சாத்தானுடைய தொழிற்சாலை. இதை மறந்துடக்கூடாது. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாருமே சொல்றேன், படிச்சு முடிச்சாச்சா உடனே ஏதோ ஒரு வேலை கண்டிப்பா நீங்க செஞ்சிடும். நீங்க ஃப்ரீயா இருக்கவே கூடாது. அப்படி ஒருவேளை வேலை செய்யாம ஃப்ரீயா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க மண்டை யாருக்கு தொழிற்சாலையா மாறிடுமாமா? பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, சத்துருக்கு தொழிற்சாலையே வேலை செய்யாம சும்மா இருக்கிறவங்களுடைய மைண்டு தான். நம்ம நீங்க சும்மா இருக்கிற மைண்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில சத்துரு தொழிற்சாலையா பயன்படுத்திடுவோம். வேலை ரொம்ப அதிகமா செய்யணும். ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க சரீரத்துல இளைப்பாறுதல் இல்லாத அளவுக்கு வேலை நடந்துருது. வேலையில 3 காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். நம்பர் 1, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தான் வாசித்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் வந்து வேலையை கொடுத்து ஒடுக்கினான். அவனை பார்வோன் என்கிறதற்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன நம்ம விளக்கம் சொல்லுவோம் அப்படின்னா, பார்வோன் யாரு? பார்வோன் யாருக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறதுனா பிசாசு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ ஒரு தேவனுடைய பிள்ளைய சத்துரு இளைப்பாறுதல் அற்ற நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அவங்களுக்கு அதிகமா என்னதான் கொடுக்குறான்? வேலை பொழு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வேதத்துல சொல்லுது, ஒரு 3 காரியத்தை சொல்றாங்க. உங்க வேலை இந்த 3 காரியத்திற்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு வராம வேலை உங்களுக்கு முக்கியத்துவமா இருக்கக்கூடாது. ஹலோ, ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு தடையாய் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எதை அமைஞ்சிடக்கூடாது? எல்லாம் சொல்லுங்க எல்லாரும். இஸ்ரவேல் ஜனங்களை வந்து இந்த பார்வோன் வந்து அதிகமான வேலை வாங்குறான். அப்போ மோசே போய் சொல்றான், என் ஜனங்களை போக விடுங்க, நாங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கும்போது அவன் சொல்றான், எங்கள் தேவனை ஆராதிக்கிறதற்கு எங்களை என்ன பண்ணுங்க, போக விடுங்க. ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல இல்ல இல்ல, நான் உங்களை, நீங்க வந்து தேவனை ஆராதிக்க போயிட்டீங்க அப்படின்னா என்னுடைய வேலை கெட்டு போயிரும்பா, என் வேலை கெட்டு போயிடும். கவனிங்க, இன்றைக்கு முழங்கால் யுத்தத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய நீங்க வேலை செய்யுங்க, தப்புன்னு சொல்லல. நீங்க சம்பாதிக்கிறது தப்புன்னு சொல்லல, நீங்க உற்சாகமா இருங்க. ஆனா ஒரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு உங்க வேலை என்னவாயிடக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தடையா இருக்கிற இது யாருடைய அடிமைத்தனம்னா பார்வோனுடைய அடிமைத்தனம். இது சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து வேலைகள் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரல அப்படின்னா அவ்வளோதான், அவனுக்கு வேலையே இல்லை அப்படின்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நிறைய திருச்சபைகளில் இன்றைக்கு காலை ஆராதனை ஆரம்பிச்சிட்டாங்க. 5 மணிக்கே நிறைய திருச்சபையில் ஆராதனை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை அன்னைக்கு ஒரு நாள் ஒருவேளை அப்படிப்பட்ட வேலைக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா காலை ஆராதனைக்கு போய் அட்டென்ட் பண்ணிருங்க. ஆனா ஆலயத்துக்கு மட்டும் போகாம இருந்துடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள். ஒரு நாள் அல்ல, தினம் தினம் கர்த்தரை ஆராதிக்கணும். வேலைக்கு போகிறதற்கு முன்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி ஜெபம் பண்ணிட்டு போகிறதற்கு உங்களுடைய வேலை தடையா இருக்குமானால் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அப்போ ஒரு நாளும் உங்களுடைய வேலை கர்த்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிச்சக்கூடாது. நம்பர் 2, 2வது கவனிங்க, உங்க வேலை எதுக்குள்ள இருக்கணும்னா ஒரு நாளும் உங்க குடும்பத்தை விட்டு உங்க வேலை பிரிச்சிடக்கூடாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்க வேலை செய்ய தப்புன்னு சொல்லல, ஒரு நாளும் உங்க குடும்ப உறவிலே வேலையின் நிமித்தமாக குடும்ப உறவுக்கு வந்து பிரிவினை வந்துடக்கூடாது. நிறைய பேர் வேலைன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் போய் தங்குவாங்க, 20 நாள் போய் தங்குவாங்க. தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி சிஸ்டர் பாருங்க, ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், 8ஆம் வகுப்பு படிக்கிற பையனை நான் சந்திச்சேன். அந்த வீட்டுக்கு அவன் ஒரே பையன், அவங்க அம்மா அப்பா, இவன் ஒரே பையன். அவனை பார்த்து கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிட்டே இருந்தேன். என்னாச்சுப்பா? அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துட்டான். கதவை உள்ளுக்குள்ள லாக் பண்ணிட்டு கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துட்டான். அவங்க அம்மா அப்பா வேலை முடிச்சுட்டு வந்து பல மணி நேரங்கள் தேடியும்
அவனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு அவன் வெளியே வரவே இல்லை. உள்ளேயே முழிச்சுட்டு உள்ள படுத்திருந்தான். எங்கெல்லாமோ தேடி அவன் வீட்டுக்குள்ள இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போய் அவனை கண்டுபிடிக்க முடியாம கடைசியில வீட்டுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கால் மட்டும் தெரிஞ்சு அதை பார்த்த உடனே திரும்பியும் கத்தி தண்ணி எடுத்து ஊத்தி பொருட்கள் எல்லாம் உள்ள எடுத்து போட்டு அவன் எந்திரிக்காம கதவை உடைச்சு உள்ள போயிட்டான். அவன் மன அழுத்தத்தில் இருக்கிறதுக்கு காரணம், எங்க அம்மா அப்பா என்னை கவனிக்கிறதே இல்லை, 2 பேரும் வேலைன்னு போயிடுறாங்க, என்கிட்ட கொஞ்ச நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் தனியாக நான் சாப்பிட்றேன், எனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கறதுக்கு கூட யாரும் இல்லை. கவனிங்க, நீங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த உலகத்தில் வாழ்றதற்கு சம்பாத்தியம் அவசியம். ஆனா சம்பாதிக்கிற அத்தனை சம்பாத்தியம் யாருக்கு தெரியுமா? குடும்பத்துக்கு தான் பிரதர் நீங்க சம்பாதிக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்காக தான் பிரதர் நீங்க சம்பாதிக்கிறீங்க. யாரும் சம்பாதிக்கிற பணத்தை யாரும் கொண்டு போக போறதில்லை. சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. ஆனா நீங்க சம்பாதித்த பணத்தை அனுபவிக்க விடாதபடி உங்க குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, உங்க பிள்ளைகள் பிரிஞ்சிடக்கூடாது, உங்க பிள்ளை அப்பா கெட்டவன்னு சொல்லிடக்கூடாது, உங்க பிள்ளை அம்மா கெட்டவங்கன்னு சொல்லிடக்கூடாது. குடும்பத்தை விட்டு உங்கள் வேலை பிரிக்குமானால் நான் சொல்றேன், அப்படி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வேணாம். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தோட நான் ஸ்பெண்ட் பண்ணணும், என் குடும்பத்தோட நான் இருக்கணும், என் குடும்பத்தோட நான் ஜெபம் பண்ணணும். நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் அதை மாதிரி ஒரு வருமானத்தை கர்த்தர் கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா ஃபேமிலி முக்கியம். குடும்பத்தை விட்டு பிரிக்கிற வேலை நமக்கு வரக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவது, உங்க வேலையில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய வேலை பளுவினால நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம காதுகள் அடைக்கப்பட்டுறக்கூடாது. அது வாசிங்க நீங்க வேதத்தை. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்தில் அந்த வாசித்த வசனம் தான் 9ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கும் போது, எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியே விட்டான். கவனிங்க, இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டார் மோசே. எப்பா, எல்லாரும் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் உள்ள கட்டிருங்க. கோசே நாட்டை தவிர வேற எங்கேயாவது நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த எகிப்திற்கு வர்றத அந்த அழிவு உங்களுக்கும் வந்துரும்னு அனௌன்ஸ் பண்றாரு. ஆனா நிறைய பேர் வேலை பழுனால கேட்கவே இல்லை, அப்படிதான் பேசுவார், விட்டுட்டாங்க. அந்த வார்த்தை அவனுடைய காதுக்குள்ள போகவே இல்லை. வேதம் சொல்லுது, யாருடைய ஆடு மாடுகள் எல்லாம் வெளியே நின்றுச்சோ எல்லாருடைய ஆடு மாடுகளும் மாண்டு போகுது. அந்த சங்காரம் இவங்களுக்குள்ளே வந்துருச்சு. நிறைய பேருடைய வேலை காதுக்குள்ள சத்தியம் போகவே போகாது, வசனம் உள்ளுக்குள்ள போகவே போகாது. அந்த வேலை பழு அவங்கள தடை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. சர்ச்சில் நிறைய பேர் டைம் ஆச்சு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண அவருடைய யோசனை வேலையில தான் இருக்கும். ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னா, ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த வசனம் அவங்க காதுக்குள்ள போகவே போகாது. காரணம் என்னன்னா, வேலை ஆண்டவருடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள போகாம என்ன பண்ணுது? சத்தமா சொல்லுங்க, கேட்கல? தடை பண்ணுதா? உங்க வேலையில ரொம்ப கவனமா இருங்க. வேலை சில நேரத்தில் இளைப்பாறுதலை கெடுத்துரும். அதுக்கு மாறாக ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் வேலை செய்கிறேன், என் கையை நீ ஆசீர்வதிங்க, ஆனால் ஒரு நாளும் உங்கள் பிரசன்னத்தை என் வேலை தடை பண்ணவே தடை பண்ண. 6 நாள் வேலை செய்து 7ஆவது நாள் அது யாருடைய நாளாமோ? சத்தமாக சொல்லுங்க, அது கர்த்தருடைய நாள், அது கர்த்தருடைய நாள். இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு மாலை செக்ஷனில் எல்லாரோடைய ஆண்டவர் பேசியிருக்கார். உன் சரீரத்தில் நான் என்ன கொடுப்பேன் சொல்லுங்க? இளைப்பாறுதலை நான் உனக்கு தருவேன், இளைப்பாறுதலை தருவேன். எப்போ தருவார் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவதாக சரீரத்தில் என்ன படக்கூடாது? யோசனையினால் உங்கள் சரீரத்தை இளைப்பாறுதலற்ற சரீரமாக மாற்றிடக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவது, கவலையினால் உங்கள் சரீரத்தை இளைப்பாறுதலற்ற சரீரமாக மாற்றிடக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவது, அதிகமான வேலையினால உங்கள் சரீரத்தை நீங்கள் இளைப்பாறுதல்ட்டா பண்ணாதீங்க. என் சரீரம் கர்த்தருடைய ஆலயம். ஆமேன்னு சொல்லுங்க.
நீங்கள் எல்லாம் நல்ல வயசு வரைக்கும் வாழணும், சந்தோஷமாக வாழணும், நீங்கள் பலன்னா இருக்கணும். நான் சொல்கிறேன், திருச்சபையில் இருக்கிற யாருக்கும் ஆண்டவர் இந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்கவே கூடாது. எல்லாம் சுகமாய் கத்தர். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இந்த உலகத்திலே மிக ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகாத வாழ்க்கை தாங்க, சுகமான வாழ்க்கை தாங்க. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிட்டாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல், உன் சரீரத்தில் உனக்கு நான் இளைப்பாறுதல். நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த யுத்த ஜெபம் முடியும் போது அநேகருடைய சரீரத்தில் இருக்கிற நுகத்தடிகளை கத்தர் எடுத்து போட போகிறார். உங்கள் சரீரத்தில் ஒரு புது ஜீவனை கத்தர் கொடுக்க போகிறார். நல்ல பிளட் ஆண்டவர் கொடுக்க போகிறார். நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். சரீரத்தில் நீண்ட நாட்களாக இருக்கிற சகல பிரச்சனைகளையும் கர்த்தர் இன்றைக்கு விடுதலை செய்ய போகிறார். முழங்கால நில்லுங்க பார்க்கலாம், முழங்கால நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்லா பழகணும், முழங்கால நின்று பழகணும். கால் வலிச்சாலும் பரவாயில்ல, உடஞ்சா கூட பரவாயில்ல, அப்படின்னு நிற்கணும் முழங்கால. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முழங்கால நில்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நல்ல முழங்கால நில்லு, ஜெபம் பண்ணுங்க. கையை தூக்குங்க பார்க்கலாம். முழங்கால நின்று கையை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். இப்படியே நிற்கணும் 1 மணி நேரம். அதான் ஆண்டவருக்கு பிரியும். அப்பதான் ஆண்டவர் இறங்குவார். ஆமென். சத்துரு வெட்கப்பட்டு போவான். பார்த்த உடனே சொல்லுவான், ஐயோ இவன் கை முழங்கால் மட்டும் இல்லப்பா, இவன் கையே உயர்ந்திருக்கிறது. அவ்வளவுதான். கரங்களை மேல உயர்த்தி நம்மை சுகமாய் வைக்கிற கர்த்தர். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். உன்னுடைய அரண்மனைக்குள்ள சுகத்தை கர்த்தர் தருவார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். சத்தமாய் கையை உயர்த்தி இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லும் போது சகல ஜனங்களும் ஆமென் என்று சொல்லுங்கள்.